வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் டூ பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு கண்டினியூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷாப்பிங் ஒன்னோட vlog அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் டூ செக் இட். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் டூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கள் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் ரூமுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வீடியோவில் ஒன்று போய் பார்த்துட்டே வரலாம், ஓகே? நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே வெயில் மண்டே பொழக்குது. நமக்கு டைமிங் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ டைமு? 11:30. பாருங்களேன் வெயில், அப்பா அப்படியே. அதனால தான் எனக்கு போனிடைலே போட்டேன், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு. இந்த பாத்தீங்களா, இந்த அடிக்கிற வெயிலையும் இந்த கூலிங் கிளாஸ், அடிக்கிற வெயில தான் கூலிங் கிளாஸ் போடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீட்ல சொல்லியிருப்போம் 2 வருஷம் கழிச்சு அகைன் பேக் டு ஃபார்ம் போகிறேன். அதனால இந்த வெக்கேஷன் ரொம்ப ஸ்பெஷல். இந்த வெக்கேஷனுக்காக இந்த ஷாப்பிங்லாம் வந்து நம்ம ஷாப் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த 2 இயர்ஸில் எவ்ரிடே நினைக்காத நாளே கிடையாது. இப்போ ஃபைனலி நம்ம ஷாப்பிங் 1 முடிச்சாச்சு. இப்போ அகைன் இப்போ ஷாப்பிங் 2 வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி சொல்லுவாங்கல்ல, ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது இந்த மூமெண்ட் எனக்கு. இந்த ஒரு ஜேர்னிக்காக தான் இந்த 2 இயர்ஸ். ஒவ்வொரு டே வந்து ஓகே நமக்கு டைம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி ஃபைனலி ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஷாப்பிங் போயிட்டு இன்னைக்கு வந்து பேசிக்காக இன்னைக்கு சாக்லேட்ஸ் நட்ஸ் வாங்குற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ அதை தாண்டி ஏதாவது நல்ல திங்ஸ் இருந்துச்சு அப்படி சொன்னால் ஓகே ஃபைன், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் நாங்கள் காருக்குள்ளே வந்துட்டோம். யுரேகா, நம்ம இப்போ எங்கே போகிறோம் இன்னைக்கு ஷாப்பிங்க்கு? அமர் துபாய் சென்டர். இப்போதான் நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தோம். ஃபுல்லாமே ஹோல்சேல். தெரியாமல் இந்த பேக் கூட்டு வந்துருச்சு. ஃபுல்லாமே 110 பீஸ் எடுக்கணுமா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அம்மா அவங்க தான் வந்து இந்த ஷாப்புக்கு போக சொன்னாங்க. போனீங்கன்னா ₹1 கிடைக்கும் அப்படின்னு. நல்லா பல்ப் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான். ஆனால் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தாங்க ஹோல்சேல் தான். இருந்தாலும் இந்த கூட்டு வந்துட்டாலா, நாங்கள் வந்து நல்லா பல்ப் வாங்கிட்டோம். நீங்கள் எல்லாம் மினிமமே வந்து 100 பீஸ் இருக்கணும், எடுத்தால் மட்டும் தான் இங்கே வந்து இது போல. ஸோ இப்போ நாங்கள் அகைன் பல்ப் வாங்கிட்டு இப்போ நாங்கள் அனதர் ஷாப் போகிறோம். இப்போ அமர் துபாய் ட்ரேடிங். அதில் 2 நிமிஷம் வெயில நடந்து ஃபேஸ பாருங்க. இப்போ நாங்கள் சஃபாரி மால் வந்திருக்கோம். உள்ள வந்துட்டோம். நம்ம நிலைமை அப்படி. பணம் இருக்கு, மனம் இருக்கு, பணம் இல்லை. பணம் இருக்கு, பணம் இருக்கு, மனம் இல்லை. அப்புறம் பணம் இருக்கு, மனம் இருக்காது. ஏன்னா பைசா வந்தோம்னா மனசு மாறி. இதெல்லாம் வாங்கணும்னு தான் தோணுது. என்கிட்ட ₹1 கூட இல்லையே. அது எல்லாமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடும். எல்லாமே ஆனா ஹேர் நல்லா இருக்குல்ல. சமைக்க வந்து மேகி தெரியலையே.
நம்ம 2 பேருக்கும் 17 அவ்வளவுதானா? 17 தானா? 17 இருபத்தஞ்சு எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். நீ வேணா வா உனக்கு அப்ப இது ரொம்ப கூட பரேட்டு. மென்டல் மாதிரி பண்ணாங்க. ജമുന ഡയമണ്ട് നമുക്ക് 55 അത് മാറ്റിയിട്ട് വേറെ എടുക്കണം. അപ്പൊ ഇത് കൊണ്ടുവരണം ബില്ലും അത്. இப்போ நாங்க பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகல. நாங்க வந்து இங்க ஒரு உளுந்த வடை நல்லா இருக்கும். நான் அந்த கடை உங்களுக்கு காட்டுறேன். ஷார்ஜால தான் இருக்கு. எங்க அப்பா சொல்லுவாங்க, நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஒரு சாம்பார் போட்டு வடை வச்சு கொடுப்பாங்க, அல்டிமேட்டா இருக்கும். இப்போ நம்ம அங்க போய் வடை சாப்பிட போறோம். ஸோ அந்த வடை சாப்பிட்றத பார்ப்போம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷாப் போறோம் நாங்க இன்னைக்கு. எங்கப்பா போறீங்க? இங்கேயே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு. எனக்கு வேற நோஸ் பின்னு சைடு இயரிங்ஸ்லாம் எடுத்தோமா, ரொம்ப லேட் ஆயிருச்சு. வணக்கம். தில்லி 106.5 பண்பலையில் செய்திகள் வாசிப்பது ஆர்ஜே பிரான்ஸ். சட்டை போட்டாம திருச்சி உங்க அப்பா அன்னைக்கு சட்டை போட்டுதாரு, இன்னைக்கு சட்டை போட்டுதாரு. என்னப்பா அமைதியாயிட்டீங்க? இல்ல அம்மா வந்து சரி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சொன்னாச்சு. சரி நான் சொன்ன போயிட்டு அங்கே போய் சாப்பிடாது கண்ணகிட்ட அனுப்பி கற்பனை பார்த்தோம். சவுத் ஆப்பிரிக்கான பார்த்தோம்னா இறங்கி ஓடி அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து ஏபிசி தமிழ் உணவகம். இந்த லொகேஷன் வந்து கூகுள் பண்ணி பாருங்க, ஏபிசி தமிழ் உணவகம். இங்க வந்து உளுந்த வடை பங்கமா இருக்கும். இங்க பாருங்க, பார்க்கவே செம்ம டெம்ட் ஆகுது. இதோட அவங்க வந்து நமக்கு சட்டி சம்பவம் சொல்லுங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு கூப்பிடலாம். எப்படி இருந்துச்சு வடை? இது நான் தான் அந்த வடை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜமுனா அடிச்சிரும். ஜமுனா இப்படிலாம் என்ன வீடியோ எடுத்தனா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இது கண்டிப்பா நான் போட சொல்லுவேன், ரிமூவ் பண்ணவே விட மாட்டேன் கருப்பி. இப்ப நாங்க வந்து வடை சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க எவ்ரிடே சென்டர் ஷார்ஜால இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் அங்கதான் போறோம். சோ அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே இந்த பாட்டு ஷாப்பிங் நம்ம அங்க எவ்ரிடே சென்டர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு சோ இதோட வெளிய நாய்ஸ் ரொம்ப கேக்குது. சோ நம்ம இதெல்லாம் ஷாப்பிங் முடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்ப எங்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்டோ போயிட்டு அங்க சம் சாக்லேட்ஸ் வந்து பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, சரியான டயர்டு. இப்போ நாங்க நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதில் உள்ளே போயிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். யுரேகா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க மேடம், ஷாப்பிங் பண்ணி பண்ணி. ஆனால் இதோட நாங்கள் முடிச்சிட்டோம். லாஸ்ட் இதுதான் இன்னைக்கு. இன்னையோட இந்த ஷாப்பிங்கோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம நாளைக்கு தான் பண்ண போகிறோம். ஓகே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.